சொல்லுங்க, என்ன சொன்னா? டாட், எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல மகேஷ். மகேஷ், கம் ஹியர். இப்ப என்ன பேச போறீங்க? ஏன் சன்னு கிட்ட நான் பேச போறேன். அத நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னாச்சு டாட்? ஏன் இவ்ளோ ஏர்லி மார்னிங் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க ஜாகிங் போலியா? அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மகேஷ். கோவப்படாம கேளு, ஓகே? சொல்லுங்க டாட். ஆனந்திக்கும் உனக்கும் லவ் மேரேஜ்ங்கிறது செட் ஆகாது. அத இதோட விட்டுரு. டாட், என்னாச்சு உங்களுக்கு? சடனா வந்து ஆனந்திக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் ஆனந்திக்கும் ரிலேஷன்ஷிப்ங்கிறது காட் டிசைட் பண்ணது. அது இனிமே மாறாது. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத மகேஷ். ஆனந்தி எப்பவாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னாளா? அப்புறம் எப்படி நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதான் உங்க இஷ்யூவா? ஆனந்தி நம்ம ஸ்டேட்டஸ பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்றா. அதனாலதான் பிடிச்சிருந்தோம் அதை வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறா. அவளோட இன்செக்யூரிட்டியை சரி பண்ணதான் ஆனந்தியோட வீட்டுக்கு போய் அங்கிள் ஆண்டி கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். ஆனந்தி என்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்காம போலாம், ஆனா ஹஸ்பண்டா ஏத்துக்குவா டாட். ஏய், புரியாம பேசாத மகேஷ். வேற ஒருத்தரை லவ் பண்ற பொண்ணு உன்னை எப்படி ஹஸ்பண்டா ஏத்துக்குவா? அழகனை பத்தி சொல்றீங்களா? அவன் ஒருத்தன் உயிரோட இருக்கானா இல்லையா தெரியலையே. அவனுக்காகவா என் லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றீங்க? நான் அழகனை பத்தி பேசல மகேஷ், அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அன்புவ பத்தியா? ஆமா, அன்பும் ஆனந்தியும் தான் லவ் பண்றாங்க. அந்த அழக யாரும் இல்ல, அன்பு தான். உன்னோட பணத்துக்காகவோ ஸ்டேட்டஸ்க்காகவோ எல்லாம் ஆனந்தி உன்னை வேண்டான்னு சொல்லல. அன்பை லவ் பண்றதாலதான் உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கா. நீ அது தெரியாம ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு கேக்குறதால எந்த யூஸும் இல்ல. அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு சொல்றேன். ஆனந்தியை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகிற வழிய பாரு மகேஷ். டாட், ஆனந்தியும் அன்பும் லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? ப்ளீஸ் டாட், யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மனோன்மணி தான் சொன்னாங்க. ஹாஸ்டல் வார்டன்டா, அவங்க தான் சொன்னாங்க. எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு சிரிக்கிற? நத்திங் டாட், இப்பதான் எல்லாம் புரியுது. நான் நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு டாட். ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஆனந்தியை என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்றது. நான் பொய் சொல்லல மகேஷ். தெரியும் டாட், யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க, யார் நிஜமாவே கேர் பண்றாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். மகேஷ் இருங்க டாட், நான் இன்னும் பேச முடிக்கல. அன்பு ஆனந்தி லவ் பண்றாங்கங்கிற ரூமரை நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? மாம், நான் உங்களை சொல்லல. மித்ரா கூட சேர்ந்து மாம் ஃபேக்கா ப்ரூஃப் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆனா இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். வார்டன் இப்ப தப்பு பண்றாங்க. இல்ல மகேஷ், நீ தான் தப்பு பண்ற. இல்ல டாட், நான் தெளிவா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆனந்தி வேண்டான்னு இன்டைரக்டா சொன்னாங்க. நான் கேட்கலன்னதும் இப்ப அன்பு ஆனந்தி லவ் பண்றாங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டாட். என்ன பார்வதி வேடிக்கை பாக்குற? மனோன்மணி உன்கிட்டயும் சொன்னாங்கல்ல, அத சொல்லி புரியவை. டாட், மாம் சொல்ல மாட்டாங்க. என் லவ் எவ்வளவு டீப்னு மாம்க்கு தெரியும். இங்க பாருங்க டாட், ஆனந்தி யாருன்னு எனக்கு தெரியும், அன்பு யாருன்னு எனக்கு தெரியும். அன்புக்கும் என்னோட லவ் எவ்வளவு பியூர்னு தெரியும். உங்க யாருக்கும் தான் தெரியல. ஏய், புரியாம எமோஷனலா பேசிட்டு இருக்காத மகேஷ். இது உன் லைஃப். ஏன் லைஃப பாத்துக்க எனக்கு தெரியும் டாட்.
நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. அது போதும். மகேஷ், மகேஷ், உன் சப்போர்ட்ல தான் அவன் இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான் பார்வதி. அவன் லைஃப் உன் ஈகோவால அழிஞ்சுன்னு போன்னு பயமா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆரம்பத்துல ஆனந்தியை ஏத்துக்காம பிடிவாதமா இருந்தப்போ உன் பிடிவாதம் மகேஷ் வாழ்க்கையை அழிச்சிரும்னு மிரட்டினீங்க. இப்ப பணிஞ்சு அவன் இஷ்டப்படி நடந்தா இப்பவும் அதையே சொல்றீங்க. நான் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் வாயை அடைக்கிறதா நினைச்சு நீ பேசுற. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிடும். அத மனசுல வச்சு எதுவா இருந்தாலும் பண்ணு. என் புள்ள வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்றேன். ஒரு அண்ணன் கிட்ட திடீர்னு வந்து நானும் உன் தங்கச்சியும் லவ் பண்றோம், நீ தான் என் காதல சேர்த்து வைக்கணும்னு சொன்னா எந்த அண்ணனா இருந்தாலும் அதிர்ச்சியா தான் இருக்கும். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல தான் சொல்லியிருக்கணும். ஆனா எங்க சூழ்நிலை சரியில்லை, அதான் இப்பவே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு.